ஆஹா, இனிமே இந்த ஊரில் நாம தான் லட்சாதிபதி. ஆமாம். ஆமாம், 10 லட்சத்தை என்ன பண்ணுறது? வட்டிக்கு விட்டா என்ன? ம்ஹும். வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற என்ன பண்ணலாம்? பேசாம பேங்கில் போட்டுட்டு வர்ற வட்டியை வாங்கி குடும்பம் நடத்த வேண்டியது தான். ஏனுங்க மாமா, கூப்பிட்டீங்களா? ஏண்டி, உங்கள் அப்பா சொன்ன மாதிரி எல்லா ஆசையும் நிறைவேற்றி வாரம் 1 ஆச்சு. இன்னும் நீ சைலண்ட்டாகவே இருக்க. அட என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன பண்ண சொல்கிறதா? ம், உங்கள் அப்பா, அதாவது என் மாமனார் சொன்ன அந்த 10 லட்ச ரூபா பணம் எங்கே இருக்கு? முதல்ல அதை போய் எடுத்துட்டு வா. ஐயோ கடவுளே, இப்போ என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது? ஒரு வாரம் எதையுமே கேட்காம இருந்த மனுஷன் இப்போ கூப்பிட்டு வச்சு கேட்குறாரே. என்னடி ஒரு மாதிரியாக பார்க்குற? அது வந்து அதான் வந்துட்டியே, விஷயத்த சொல்லு. என்னை மன்னிச்சிடுங்க மாமா, எங்கள் அப்பனும் நானும் சொன்னதெல்லாம் பொய். என்னது பொய்யா? ஆமாங்க, உங்களுக்கு தான் நான் பொய் சொன்னா ரொம்ப பிடிக்குமே. ஐயோ மாமா, ஏன் மாமா என்ன அறியறீங்க? ஏண்டி, அப்பனும் மவுளுமா சேர்ந்து பொய்ய சொல்லி என்ன கடங்காரன்னு ஆக்கிட்டீங்களேடி. ம், அம்மா, அது ஏன் மாமா திருப்பி அறியறீங்க? வலிக்குது மாமா. ஏண்டி, கையில் அடித்ததே வலிக்குதுன்றியே, கொப்பையன் நெஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டானே, எனக்கு எப்படி வலிக்கும்? ஆ, சாப்பிட்ற மனுஷன் சும்மா சாக வேண்டியதானடி. எதுக்கு என்ன கூப்பிட்டு கடைசி ஆசை அது இதுன்னு சொல்லி அப்படியே ஒரு பட்டியலை போட்டு இப்போ என்னை கடங்காரன்னு ஆக்கிட்டு போயிட்டானடி. ஏண்டி, ஒண்டி குடிசையில் அடைஞ்சு கிடந்த உங்கள் அப்பனுக்கு பந்தா என்னடி வேண்டி கிடக்குது? அதுவும் செத்ததுக்கப்புறம் பந்தாவோட நிறுத்தினானா? அதுவும் இல்லை, தெருவுக்கே கரியும் சோறும். ஏண்டி, தெருக்காரங்களாம் வந்து உங்கள் அப்பங்கிட்ட, யோ நீ செத்ததும் எங்களுக்கெல்லாம் கறி சோறு போடியான்னு கேட்டாங்களாடி? இல்லை மாமா. அடையாதுக்குங்க மறுபடியும் அறையிறீங்க? ஒரே கணத்தில் 2 வாட்டி அறையிறீங்களே, வலிக்குது மாமா. உண்மையை சொல்லு, இதுக்கெல்லாம் யார் காரணம்? நான் தான் மாமா காரணம். அட ஏன் மாமா இந்த கணத்தில் அறைய வேண்டியதானே, ஒரே கணத்தில் எத்தனை வாட்டி அறையுவீங்க? எதுக்கடி 2 பேரும் திட்டம் போட்டு என்ன இப்படி கவுத்தீங்க? இல்லைன்னா எங்கள் அப்பா அனாதை மனமாக போயிருப்பாரு மாமா. அதுக்குன்னு நான் தான் கிடைச்சேனா? மன்னிச்சிடுங்க மாமா. மன்னிச்சிட்டா கடன்லாம் அடைஞ்சிருமா? என்னது பயங்கரமாக யோசிக்கிறாரு? ஆஹா, கோபமாயிட்டார். அம்மா எப்பா, இந்த மனுஷன் அரைஞ்சே கொண்டுடுவான் போல இருக்கு. கைவிட மாட்டேன்னு எங்கள் அப்பன்ட்டு சத்தியம் பண்ணி இப்படி கையால் வளாருன்னு அரையிறானே மனுஷன். ஏண்டி, ஒரே ஒரு பொய்யை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதுக்குன்னு 10 லட்சம்னு வாய்க்குசாமல் ஒரு பொய்யை சொல்லிட்டியேடி. ம், காலம் முழுக்க என்ன கடங்காரனா ஆக்கிட்டியேடி. இதுக்கு மேலேயும் உன் கூட வாழ்ந்தா நாளைக்கு 10 கோடின்னு வாய்க்குசாமல் ஒரு பொய்யை சொல்லுவடி. எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துடாதீங்க மாமா. ஆஹா, இதுக்குத்தான் அந்த ஆள் சத்தியம் வாங்கினானா? ஆஹா, என்ன பிரமாதமாக பின்விளைவுகளை முன்கூட்டியே அந்த ஆள் யோசிச்சிருக்காயா. உங்கள் அப்பனுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நரகம் தான் கிடைக்கும். ஏன் மாமா அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு மாப்பிள்ளை தானே, செஞ்சேன்னா குறைஞ்சி போயிடுவீங்களாக்கும். எத்தனை வீட்டில் தான் மாமனார் மாப்பிள்ளைக்கு செய்வாங்க, மாப்பிள்ளை மாமனாருக்கு செய்யக்கூடாதா? அப்பா, ஏண்டி வியாக்கியானம் பேசுறியா? ஆமா, ரொம்ப அடிக்கிறீங்க. அப்படி தாண்டி அடிப்பேன், என்ன செய்வேன்? வேண்டாம் மாமா, வலிக்குது. நல்லா வலிக்கட்டும், அழுதுருவேன் மாமா. அடிக்கிறதே நீ அழுகணுன்றதுக்காக தாண்டி. கையை பிடிச்சிட்டா. ஏண்டி, எவ்வளோ தைரியம் இருந்தா அறைய வர்றப்ப என் கையை பிடிப்ப? எம்மா, எப்பா, எம்மா, எப்பா. அடே, அடிக்கிறத நிப்பாட்டடி. நானும் எம்பிட்டு தான் மாமா தாங்கிறது. வானா போகுது புருஷனாச்சுன்னு பார்த்தா இந்த பொழக்கிறீங்களே மாமா. ஏன் மாமா, வலிக்குதுங்களா? லைட்டா. அவன் இன்னும் 2 ஓடட்டுங்களா? லைட்டா. கடவுளே, பொய் சொன்னதுலேருந்து இந்த மனுஷனுக்கு இப்போ சந்தேகம் என் மேலே அதிகமாகிடுச்சு. வெளியே தெருக்கு எங்கேயும் ஓட மாட்டேன்றாரு. அட என்ன தான் நடக்குதுன்ட்டு பார்த்துருவோமே.
என்னடி என் முன்னாடி வந்து அப்படியே பம்மிக்கிட்ட நிற்கிற? மனசு சரியில்லை மாமா. இதாச்சும் நிஜமா இல்லை எதுவும் பொய்யா? ஐயோ நிஜமா தான் மாமா சொல்கிறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? மாமா பக்கத்தில் இருக்கிற முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மாமா. என்ன அது கோயிலுக்கா? ஏண்டி இப்போ தான் உங்கள் அப்பன் செத்துருக்கான், அதுக்குள்ளே கோயிலுக்கு போகணுன்ற? அட கோயிலுக்கு போனால் ஒன்றும் தப்பு இல்லை மாமா. சாமி என்ன வர வேணான்னா சொல்லுது. கோயிலுக்கு போய் வேண்டுனா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மாமா. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்களும் கூட வாங்க மாமா. ஆஹா, நம்மளையும் கூப்பிட்றாளையா? சரி, மனசு சரியில்லைன்னு சொல்கிறா, சாமி என்ன கோவிச்சுக்கோ போகுது, போயிட்டு வருவோம். டேய், எழுதி வச்சிருக்க லெட்டரை எப்படியாவது இன்றைக்கி உன் ஆளுக்கிட்ட கொடுத்துட்றா. லெட்டர் கொடுக்க தானே 2 பேரும் கோயிலுக்கு வந்திருக்கோம். டேய், உன் ஆள் வருதுடா, உள்ளே போய் எப்படியாவது எழுதி வச்சிருக்கிற லவ் லெட்டர் கொடுத்துரு. என்னடா தனியாக வருவான்னு பார்த்தா ஃபேமிலியோடு வந்திருக்கா. யார் கூட வந்தா என்னடா, நீ எப்படியாவது லெட்டரை அவகிட்ட சேர்த்துரு போ. அரைஞ்சிட்டா அதே காரணமாக வச்சு லவ்வை டெவலப் பண்ணிடுறா. இன்னைக்கு எப்படியாவது இந்த லெட்டரை சுமதிக்கிட்ட கொடுத்துடணும். அப்பஞ்சத்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே கோயிலுக்கு வரணும்னு வராளே. என்னவா இருக்கும்? கேட்டால் மன நிம்மதிக்காகன்னு சொல்கிறா. அட என்னமாம்மா யோசிச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே வாங்க. என்னது பஸ்ஸு பார்த்து இங்கே நிற்கிறான், கோயிலுக்கு வந்திருப்பான். என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது பதில் பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறா? யாரும் இல்லை, லெட்டரை கொடுத்துட வேண்டியது தான். அக்கா, அம்மா கூப்பிட்றாங்க. அடடா, தம்பி வந்து கூட்டிகிட்டு போயிட்டானே, லெட்டர் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. A few moments later. என்ன விஜய், சக்ஸஸா? இல்லைடா, லெட்டர் கொடுக்குறப்போ அவளோட தம்பி வந்துட்டான். தம்பி தானடா, லெட்டர் கொடுத்துருக்க வேண்டியது தானே. ஏன் கம்பின்றதுக்கா? ஓகேடா, வெயிட் பண்ணுவோம், வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். என்னது இது, இந்த மனுஷன் கோயிலுக்கு வந்துட்டு சாமியும் கும்பிட மாட்டேங்கிறாரு, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு, ஏதோ யோசனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னமாமா ஒரே யோசனையாக இருக்கீங்க? என்னோட யோசனையே வேற. இப்போதைக்கு அதை நான் சொல்ல மாட்டேன். ஆமாம் ஆமாம், நீ சாமி கும்பிட்டுட்டியா? கும்பிட்டுட்டேம்மாம்மா. ஆமாம், அது என்னடி கையில்? திருநூறு குங்குமம். ஆமாம், பேப்பர் கிடைக்கல, இந்த தேடி எடுக்கிறேன். டேய், உழவர் அவங்க அம்மாவோட வந்துட்டு இருக்காங்க பாரு. டேய் ராமு, ஒரு பேப்பர் எடு, திருநூறு குங்குமம் அடிக்கணும். அட, அந்த அங்கிள் கையில் பேப்பர் வச்சுருக்காரு. அங்கிள், குங்குமம் அடிக்க பேப்பர் கேட்டாங்க எங்கள் அக்கா, தர்றீங்களா? டேய், நல்ல வாய்ப்பு, இந்த லெட்டரை அவங்ககிட்ட கொடு, கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. என்னடா விளையாடுறியா? கஷ்டப்பட்டு எழுதின லெட்ரு அவங்க பாட்டுக்கு பார்க்கலன்னா என்ன ஆகுறது? டேய், என்னடா கையில் எழுத லெட்டரை பிடிக்கி குங்குமம் அடிக்கிறதுக்கு கொடுத்துட்ட? கண்டிப்பாக அவங்க அந்த லெட்டரை பிரித்து பார்ப்பாங்க, அவங்க பேர் இருக்கிறதுனால நிச்சயமாக அதை படிப்பாங்கடா. அக்கா, இந்தக்கா பேப்பரு. அடடா, லெட்ரு பிரிக்கிறாளே, கடவுளே, எப்படியாவது அந்த லெட்ரு அவள் பார்வையில் பற்றணும். ஏங்கன்னு எனக்கு கொஞ்சம் பேப்பர் தர்றியா? இது யாரு, சிவ பூஜையில் கரடி மாதிரி. ஓ, தர்றனே. அட ரொம்ப நல்ல அம்னி, 2 கழிச்சு நமக்கு பாதி கொடுத்துருச்சே. என்னது, லெட்ரு 2 ஆயிடுச்சு, அதில் பாதி லெட்ரு பாதி ஒயிட் பேப்பர் இருக்கே. சுமதிக்கிட்ட எது போச்சுன்னு தெரியலையே. டேய், நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், லெட்டரு அவங்கக்கிட்ட போச்சா இல்லையான்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன். A few moments later. டேய், உன் ஆளுக்கிட்ட திருநூறு கேட்டேன், பிரித்து காட்டினாங்க, பார்த்தா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குடா. என்னது, திருநூறு குங்குமத்தை நமக்கு பூசை கொடுக்கவே இல்லையே, கேட்போம். ஏண்டி, எனக்கெல்லாம் திருநூறு குங்குமம் கொடுக்க மாட்டியா? அட அது வந்து மாமா, வந்து மாமா. என்னடி வந்து மாமா வண்டு மாமான்னு சொல்லிக்கிட்டு காட்டு. அட வீட்டில் போய் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். ஏண்டி, கோயிலுக்கு வந்துட்டு திருநூறு குங்குமத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் பூசுவாங்களா? ஏன் இவ இப்படி பண்ணுறா? ஆஹா, என்னது, இவ திருநூறு மடிச்சிருக்க பேப்பரில் அன்புள்ள சுமதிக்குன்னு லெட்டர் எழுதியிருக்கு. ஆஹா, நாம் நினச்சது சரிதான். இந்த லெட்டரு இவகிட்ட எப்படி வந்திருக்கும்? அப்போது நான் எழுதின மேட்ரு யாருக்கு போயிருக்கும்? அம்மா, அட ஏமாம்மா திருநூறு பூஜை சொன்னால் என்ன அறையிறீங்க? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.